எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இந்த ஆண்டில் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்கள் ஆக்கினைகளை தேவன் அகற்றி போடுகிறவர். உங்கள் சத்துருக்களை உங்களை தேவன் விட்டு விலக்கிறவர். உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறதினால் நீங்கள் களிகொண்டு மகிழ்ந்து தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வேதத்தில் இருந்து ஒரு வேத வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே உன் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூர். ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே நீ ஆர்ப்பரி, எருசலேம் குமாரத்தியே உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? நீ மகிழ்ந்து களிகூர், கம்பீரித்து பாடு, முழு இருதயத்தோடும் ஆண்டவரை துதி. ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? அடுத்த வசனத்துல வாசிக்கின்னா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி போடுகிறார். நீங்க கர்த்தரிடத்துல மகிழ்ச்சி ஆயிருங்கள். சங்கீத புஸ்தகம் 37 அதிகாரம் 4வது 5வது வசனம் எல்லாம் வாசியுங்கள். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். மகிழ்ச்சி என்பது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய மருந்து. அது ஒரு ஔஷதம், அது ஒரு மருந்து. ஆகவே நம்ம மகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். அதனாலதான் ஞாபகங்கள்ல நாங்கள் வாசிக்கிறோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலனற்று போனாலும், மந்தைகளில முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எத்தனை ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. கடந்த 2024 எத்தனையோ சத்துருக்கள் உங்களை பின்தொடர்ந்தது உண்டல்லவா? உங்களை சுற்றிலும் எத்தனையோ அங்கே கொள்ளை நோய்கள் வந்தது உண்டல்லவா? எத்தனையோ லாக்டவுன், எத்தனையோ கொரோனா, எத்தனையோ சுனாமிகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்தது உண்டல்லவா? அவைகள் எல்லாம் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு இருந்தார், உங்கள் நடுவில் இருந்தார். அதை நினைத்துதான் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழும் போது ஆண்டவரே உங்கள் நடுவில் வந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அவை நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கடந்ததை நினைத்து நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து கலக்கம் அடைய வேண்டாம். கர்த்தர் இது மட்டும் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி, உங்கள் சத்துருக்களை விலக்கி, உங்கள் நடுவில் இருந்து உங்களை அற்புதமாய் நடத்தி வந்ததுக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்மா. தகப்பனே, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இம்மட்டுமாய் தேவன் கூடவே இருந்து இது மட்டும் நீ நடத்தி கொண்டு வருகிற தேவன். சத்துருக்கள் எல்லாம் அகற்றி போடுகிறேன், அக்கினைகளை விலக்கி போடுகிறேன். எங்கள் நடுவில் கர்த்தர் இருப்பதனாலே தீங்குகள் எங்களை அணுகுவதில்லை. தொடர்ந்தும் தேவன் தாமே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். களி கூர்ந்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.